ஒரு ஃபைன் சாட்டர்டே ஈவினிங். அதனால் உடுமலைப்பேட்டில் இருக்க உடுமலை திருப்பதி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஒரு ரிசப்ஷனுக்கும் போக வேண்டியதாக இருந்தது. சரி, சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். நான் கல்யாணமான புதுசில் ஒரு கல்யாணம் ஆகி இங்கே வந்து ஒரு 2 டேஸில் அந்த கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு அங்கே மறுபடியும் போகணும் போல் தோணுனதுனால நாங்கள் திரும்ப போயிருந்தோம். அண்ட் அங்கே பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட எல்லா சாமியும் நிற்கிற மாதிரி ஒரு பிக் இருக்கும். அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்லேயுமே இருக்குது. என்னோட கல்யாண பத்திரிகையிலையும் அந்த ஃபோட்டோ தான் போட்டிருப்போம். ஸோ அதை காமிக்கிறதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ அது என்னோட ஃபேவரட் பிளேஸாகவே மாறிடுச்சு. நீங்கள் உடுமலை திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கீங்களாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உடனே வந்து மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனுக்கும் கிளம்பிட்டோம். அண்ட் என்னோட ஃபேவரட்டான ப்ளூ கவுன் தான் போட்டிருந்தேன். அந்த ரிசப்ஷனில் எல்லா டெக்கரேஷன்ஸுமே ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அங்கே டின்னரையும் முடிச்சுட்டு அண்ட் ரிட்டன் வரும்போது இவர் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் அதை கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பெருசாக எதுவும் ஃபீல் ஆகாது. பட் ஈவினிங்க்கு மேலே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு சேடாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே எனக்கு அட்லீஸ்ட் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் ஆச்சு போயிட்டு வந்துடணும். இல்லைனா அதுவே பாதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் என்ன மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வந்து எனக்கு அடை செட் சாப்பிட்ணுன்னு ஃபீல் ஆனதுனால அங்கேருந்து ஒரு குட்டி கடைக்கு போயிருந்தோம். ஸோ நான் ஒருக்கலும் இவர் வந்து சிக்கன் அடை செட்டும் வாங்கியிருந்தாரு. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு தான் உடுமலைப்பேட்டையில் இருக்க பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு போயிருந்தோம். சீரியஸாக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் கூட்டம், ஆனாலும் நல்லாவே சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த ஜேர்னிக்கு நான் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போக போகிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது மைசூர்லேருந்து திருப்பதிக்கு ஒன்ஸ் ட்ரெயினில் போனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ட்ரெயினில் மறுபடியும் போக போகிறேன். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதனால் உடுமல்பேட்லேருந்து சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரியான காற்று. கரெக்டாக நாங்கள் போய் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கோம். அப்போ நல்லா காற்று. சரி, அதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ட்ரெயின் வரதையும் வீடியோ எடுக்கலான்னு போகிறேன். அப்படியே சடுன்னு மழை. அதுவும் அந்த காற்றுக்கும் அதுக்கும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே நனைஞ்சிருப்பேன். ஸோ ஃபைனலி ட்ரெயின் ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செமையாக இருந்துச்சு. நான் அப்போ மைசூர்லேருந்து போகும்போது நல்லா கூட்டம். ஸோ எனக்கு அந்த விண்டோ சீட் கிடைக்கல. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த ரெய்னி டைமுக்கு அப்படியே செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பில் சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இது என்னோட ஃபேவரட் கேமே ஆயிடுச்சு. அந்த கேமுக்கு ஈவன் அடிக்ட் கூட ஆகிட்டேன். ஸோ அந்த அப்படியே விளையாடிட்டு ஃபைனலி நாங்கள் கோயம்புத்தூரையும் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோ எடுத்திருந்தோம். அண்ட் போன வேலை சிறப்பாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 3 o'clock போல் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணி போன டைமை விட லேட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் வரக்கு ட்ரெயின் கிடைக்கல. அதனால சரினா உக்கடம் வந்து நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம். பட் அப்போவுமே மழை. ஆனாலும் இந்த ஜேர்னி கண்டிப்பாக என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ட்ரெயினில் ஜேர்னி பண்ணீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவர் அதிகமாக மீன் சாப்பிடுவார்னு சொல்லிட்டு மீன் சில்லிக்கு தான் அத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு துளி இஞ்சி, அதுக்கப்புறமா மிளகு, வரமிளகாலாம் போட்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சில்லி மசாலாவுக்கு ஸ்ரீமுருகன் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் இந்த வீடியோவை ரொம்ப சீரியஸாலாம் ஓட்டி விடலை. ஏன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதனால பொறுமையாக அவங்க செய்கிறது அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீட் அண்ட் எஸ்தட்டிக்காக போகிற மாதிரி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இதோட அவுட்புட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபிஷ் லவர்ஸ்க்கு எல்லாமே இது பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக அமையும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மெயினாக லெமனை புழிஞ்சிடணும். ஸோ அந்த பேஸ்டெல்லாம் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு லெமனையும் புழிஞ்சு விட்டாச்சு. எங்கள் வீட்டில் அதிகமாக மட்டன், சிக்கன் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் அங்கே போனதுக்கப்புறமா அதிகமாக மீன், வறுவல், குழம்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அந்த ஸ்ரீமுருகன் மசாலா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மீன் அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. பேஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து அது ஃபுல்லாக பசைஞ்சு எடுத்துட்டோம்னா குவான்டிட்டிக்கு சரியாக போயிடும். நான் வந்து இதுக்கு முன்னாடி மீன் வறுவல்னால் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து ரொம்பவுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முள்ளுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா அது நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இங்கெல்லாம் சில்லி போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து இவங்க நல்லாவே பரட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ பொரிச்சு எடுக்கும் போதுமே நல்லா ஒட்டி இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் மீன் சில்லி செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துச்சா, எப்படி டேஸ்ட் ஃபீல் ஆச்சுங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்ரீமுருகன் பொடி வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து அங்கே ஒருத்தவங்க கிட்ட பிரியாணி சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா பிரியாணி, அப்புறம் சிக்கன், கூடவே தயிர் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக சொல்லணும்னா கடை பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் லஞ்சுக்கு எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. சரி, மீனை போடுறத பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா அப்படியே தகன்னு பொரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ மீன் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் கூட எண்ணெய் நல்லா இழுத்துருமோ அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை. நல்லாவே மீன் பொரிஞ்சு வந்தது. எண்ணெயும் பெருசாக இழுத்த மாதிரி தெரியலை. அண்ட் ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும்போது ஏதோ கருகிருச்சோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். பட் நேரில் எங்களுக்கு சாப்பிடும்போது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதே குவான்டிட்டியில் ஒரு 2-3 செட்டு போட்டு எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் மீனும் பேலன்ஸ் இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை நைட்டு போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஃபிஷ்ஷே சாப்பிட்டா தான் எனக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபிஷ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.